ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யஞ்ச பிரணதோஸ்மி புனః. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீழ்மொழி வேணியன் அலைகள் ஜோதியன் நம்பலத்தாடுவன் மலர் செல்லபடி வாழ்த்தி வணங்குவான். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வருடைய திருவிளையாடல்கள் எல்லாம் தொகுத்த நமக்காக பரஞ்சோதி முனிவரானவர் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறத ஒரு 4000க்கும் மேற்பட்ட பாடல்களாக கொடுத்திருக்கார். அத 3 பகுதிகளாக பிரிச்சும் நமக்கு கொடுத்திருக்கார் சில பிரிவாள்லாம். நம்ம முதல் பகுதியில திருவிளையாடல் புராணத்துல கிட்டத்தட்ட ஒரு 250-255 பாடல்கள் மேல பார்த்திருக்கோம். பரமேஸ்வருடைய ஒரு வர்ணனையே ஒரு பாடலை நம்ம போன இதுல விசேஷம்ல பார்த்தோம். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு 3 கண்ணு இருக்கு. பாம்பு அப்படிங்கக்கூடிய பூணூல் அடிந்து கொண்டிருக்கான். அழகி அந்த வெண் மதிய தலையில சொருகி வச்சுருக்கான். செவ்வானம் போன்ற சிவந்த சடைய உடையவனா இருக்கான். திரிசூலத்தை உடையவனா இருக்கான். கையில கபாலம் வச்சுட்டு இருக்கான். சிவந்த கண்களை உடைய அந்த ரிஷப வாகனத்து மேல ஏறி வரான். மை போல கருமையாகவும் மீன் போன்ற அங்கெங்கும் சலிக்கக்கூடியதான கண்களை உடைய அந்த உமையவளை தன்னுடைய இழப்பாகத்துல கொண்டவனாக இருக்கான் அந்த சிவபெருமான். அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய அந்த அவருடைய சிவ கணங்கள்லாம் போறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முந்தின பாடல்ல 258வது பாடல்ல பார்த்தோம். அதைத்தான் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் கூட ரொம்ப அழகா சொல்லுவது எப்படின்னாக்க, அந்த வேதங்களால மட்டும்தான் அவனை அறிய முடியும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னா அந்த பரமேஸ்வரன் தான். அவன் நம்மளை பிறவி கடல்ல இருந்து நம்மளை காப்பாற்றிடுவான். இனிமே பிறக்காமலும் இறக்காமலும் காப்பாற்றுவான். எப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களெல்லாம் அவன் அழிச்சுட்டான்னா அப்புறம் ஏது பிறவிக்கு இதுவே கிடையாது, ஏதுவே கிடையாது. எல்லாருக்கும் முதல்வனானவன் 3 கண்களை உடையவனா இருக்கான். ஜடையை தரித்து கொண்டிருக்கான். அந்த ஜடாதாரியா இருக்கனால ஒரு கம்பீரமான தோற்றம் அவனுக்கு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் அசையக்கூடிய சர்ப்பங்களை எல்லாம் மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறான். கையில மான் மழு எல்லாம் வச்சுட்டு இருக்கான். அப்புறம் சுயமாவே பிரகாசிக்கிறான். எல்லா தேவர்களிலும் சிறந்தவனாகவும் அவனாவே இருக்கான். தனக்கும் மேல எங்கிட்ட ரொம்ப கருணையோட இருக்கான் இல்லையா அவன். அப்படி ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் நாயகனாகவும் இருந்து கொண்டு மோட்ச சாதனத்திற்கு அந்த ஞானத்துக்கும் உறைவிடமாக இருக்கக்கூடியவனானவன் அவன். அவன் அம்பிகையோடு கூட இருக்கான். அவனோட உடம்புல பாதி அம்பிகை. இத்தனையும் மேல நாட்டியம் வேற பண்றான். சித் சபேசன் அவனுக்கு பேரு இல்லையா, சபாபக்தி அப்படின்னு பேரு. பிள்ளையும் பதில நாட்டியம் வேற ஆடுறான். ஏற்பட்ட அந்த சிவன் இருக்கானே அவனை நான் ஹிருதயத்துல தியானம் பண்றேன் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதா சிவானந்த நகரில சொல்ற மாதிரி அதே கருத்தையே இந்த பாடல்லையும் 3 கண்ணுடையவன், பாம்பாகிய பூனலை உடையவன், அழகிய வெண்தங்களை ஜடாமுடியில் தைத்தவன், சிவ்வானம் போன்ற சிவந்த சடையை உடையவன், திருசூலத்தை கையில் கொண்டவன், கபாலத்தை ஏந்தி இருப்பவன், சிவந்த கண்களை உடைய ரிஷபத்தின் மீது ஏறி வருபவன், கருமையானதும் மீன் போன்ற இதுமான கண்களை உடைய இமயவளை தன்னுடைய இடப்பகத்தில் கொண்டவனாக சிவபெருமான் காட்சியளிக்க, அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லா பக்கத்திலையும் நந்தி முதலான தேவ கணங்கள், அவருடைய பூத கணங்கள், சிவ கணங்கள் இவ எல்லாம் சூழ்ந்து அவரை துதி பாடுற அப்படின்ற 2 இந்த பாடலும் சரி அந்த ஸ்லோகமும் சரி கிட்டத்தட்ட ஒரே கருத்தை முக்காசி 80% ரெண்டும் அப்படியே ஒன்னா சேர்ந்திருக்கு. அபிராமி பற்ற கூட ஒரு இடத்துல சொல்வார். இவர் எப்படின்னாக்க, ஏத்தும் அடியவர் 7 உலகனையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரும்பவர் அப்படின்பார். தன்னை வணங்கக்கூடிய அடியார்கள் சூழ்ந்து வரக்கூடிய அவர் என்ன பண்ணுவார்னா 7-14 உலகங்களையும் அவரே படைக்கிறார். உலகேழும் படைத்தவனும் படைத்து காப்பாற்றுறது அவனே தான், அழிக்கிறது அவரே தான். எந்த இடத்துல வேணாலும் அவர் இருப்பார். இங்க அங்கெல்லாது எங்கும் பிரகாசமா எங்க வேணாலும் போய் அலைஞ்சுட்டே இருப்பார். அப்பேற்பட்டவர் அவர். அவரை பணிஞ்சா என்ன வரும் அப்படின்னாக்க, உடைத்தனை வஞ்ச பிறவியே. இவர் அம்பாளுக்கு சொல்றார். அம்பாள் அவருடைய உடல்ல பாதி தானே பரமேஸ்வரன்.
அது அவருக்கும் பொருந்தும். உடைத்தனை வஞ்சப் பிறவி, இந்த திருப்பி திருப்பி பிறந்து இறந்து போகக்கூடிய இந்த வஞ்சகமான இந்த பிறவியை வந்து உடைச்சு எரிஞ்சுட்டாராம், இனிமே வராது அப்படின்ற மாதிரி. உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, என் மனசுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுத்த, அப்படியே மனசு உருகி போறது ஒன்ன பார்த்து அப்படி சந்தோஷத்தை கொடுத்த. பத்மபத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களை என்னுடைய சிரசின் மேல சூடி கழிக்கக்கூடிய அந்த பெரும் பதவியை எனக்கு கொடுத்த. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புலனால் துடைத்தனை, உன் அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊற்றுனால, அந்த ஸ்ட்ரீம்னால என்னுடைய நெஞ்சத்து அழுக்கையெல்லாம், மனசுல இருந்த அழுக்கு கல்மஷம் எல்லாத்தையும் நீ போக்கிட்ட அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அது வள்ளலார் சொல்லும் போது, அப்பா எனக்கு நீ என்ன தரணும் தெரியுமா, நீ வந்து மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற, எல்லாத்தையுமே கொடுக்குற, ஆனா எனக்கு நீ வேற ஒண்ணு உங்ககிட்ட நான் கேட்க போறேங்க. என்ன அப்படின்னு, என்கிட்ட கை நீட்டி எனக்கு ஏதாவது கொடுன்னு வரவா கிட்ட நான் வந்து இல்லைன்னு சொல்லாத ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவனாக நான் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாத கொடுக்கறதோட அவர்கிட்ட என்னால என்ன முடியுமோ அதை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தன்மை, அந்த வன்மை, அதை நீ எனக்கு கொடுக்கணும். ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் தலைவனாக இறைவனாக கூடிய நீ வந்து என்னன்னைக்கு என்னை கைவிடாத எனக்கு ஒரு நல்ல நிலைய கொடுத்து, நான் என்னைக்கும் என்னுடைய உள்ளுக்குள்ள என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள ஒன்னு அகலாத மனதுக்குள்ள நினைந்து உன்னையே பணிந்து ஒரு நல்ல உயர் மார்க்கத்தை நான் வந்து அடைய வேண்டும், அதுல செல்ல வேண்டும். மயக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கிற செல்வம் எதுலையும் நான் பற்று வைக்காத இருக்கணும். உண்மை நிலையிலிருந்து எப்பவும் விலகாமல் திடமான மன உறுதியோடு இருக்கணும். உலக வாழ்க்கையில மற்றவர்களை எல்லாம் யாரையும் இகழவே கூடாது. ஒருத்தரையுமே இகழாம எல்லோரையும் போற்றி எல்லோர்கிட்டும் ஒரு அன்பை காட்டி எல்லாத்துக்கும் மேல நிலையான உண்மையே கடைபிடித்து எப்பவுமே மன்னவாக்காயம் உண்மையை தவிர வேற இன்னும் இல்லைன்னு சொல்லி அப்படி பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரும் சொல்றார். திருவருட்பா அப்படிங்கிறதுல அவரும் அதே தான் சொல்றார். நாமளும் அதையே கேட்போம். கேட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, எப்படி திருவிளையாடல்களை ஆரம்பிக்கிறாருங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்கோம். 259வது பாடல் பார்க்கணும். சென்று தன் மேனி தேசார் திசையெல்லாம் விளங்க செங்கண் வென்றி கொழு உலகவேந்தன் நகரமும் விபுதர் வேந்தன் பொன் திகழ் நகரும் வேதன் புறமும் மால் புறமும் மேலே தன் திரு நகரும் சென்று சஞ்சரித்து ஆடி மீழ்வான் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அந்த பாடலை. இந்த சிவபெருமானவன் தன்னுடைய ஒளியாலே எல்லா திசைகளையும் விளங்க செய்து சிவந்த கண்களோடும் வெற்றி கொண்ட பாம்புகளின் அரசன் அவன் ஆதிசேஷனுடைய பாதாள உலகத்திலையும் தேவேந்திரனுடைய சொர்க்க லோகத்திலையும் பிரம்மாவுடைய சத்திய லோகத்திலையும் திருமாலுடைய வைகுண்டத்துக்கும் எல்லாத்துக்கும் மேலான தன்னுடைய கைலாசத்துக்கும் தினம் அங்கெல்லாம் போயிட்டு வர. அப்படி வரும்போது பிரம்மா இந்திரன் திருமால் ஆகிய எல்லா தேவர்களும் அவர் முன்னாடி வந்து பணியறான். பணிஞ்சு அவளுக்கு என்ன விருப்பமானோ வரம் வேணுமோ அதை கேட்கிறா. கேட்ட உடனே அதுல தன்னுடைய நகரான அந்த திருவாலவாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி, மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பரமசிவன் தன்னுடைய சிவகணத்தோர் எல்லாரையும் சேர்த்துட்டு எல்லாருக்கும் தன்னுடைய அருளையை காமிச்சு கொண்டு அங்க போய் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த மூல லிங்கம், அந்த லிங்கம் வந்து சுந்தரேஸ்வரராக இவர் வரத்துக்கு முன்னாடியே அந்த லிங்கம் வந்து மதுரையில இருக்கு. அங்க போய் அவர் அதுக்கு லிங்கத்துக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது கையில பெரம்ப ஒரு ஆயுதமா வச்சுக்க கொண்டு எல்லாரையும் மிரட்டக்கூடிய நந்தி தேவர் இருக்காரு. அவரும் இந்த சிவங்கடங்களும் அவரை வணங்குறார். வணங்கி இந்த நெற்றிக்குடைய கண்ணை உடைய பெருமானே, குற்றமே இல்லாதவனே, ஆனந்தமான தாண்டவம் செய்யக்கூடிய நீ, சாஸ்திரங்களால கூட உன்னுடைய ஆதி மந்தம் சொல்ல முடியாத அப்படி ஒப்பற்ற தனி முதல்வனாக இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அவரை தொழுதுட்டு ஒண்ணு கேட்கிறா. என்ன கேட்கிறா, ஐயனே இந்த மூல லிங்கம், இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மூல லிங்கம் இருக்க, இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்கும் அடிமையாகிய நாங்கள் வந்து நீராடுவதற்கும் நீராடி கடை தேர்வதற்கும் இந்த ஊர்ல கங்கை முதலான
புண்ணிய தீர்த்தங்கள் வேற எதுவுமே இங்க இல்லை. அதனால இந்த உலகத்துல உள்ளோர் எல்லாருக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்களை தரக்கூடியதான ஒரு தீர்த்தத்தை நீங்க உண்டாக்கி தரணும் அப்படின்னு இந்த பாடலுக்கு. ஐயா, இவ்விலிங்க மூர்த்திக்கு ஆட்டவும் அடியேன் மூழ்கி உய்யவும் கங்கையாதி நதிகளும் உலகத்து உள்ளோர் மையறு தடாக நீரும் அற்றிலை இருமை பேரும் செய்ய ஓர் தீர்த்தம் இங்கு உண்டாக்கு என செப்பலோடும். என்ன சொல்ற எங்களுக்கு? ஐயனே, இந்த மூலலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எங்களுக்கு கங்கை மாதிரி எந்த ஒரு ஆறுகளும் கிடையாது. குற்றமில்லாத வேற நீர்நிலைகள் இருக்கான அதுவும் கிடையாது. ஏரி குளம் அதுவும் எதுவும் கிடையாது. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இன்மை மறுமைக்கு பயனை தரும்படியாக ஒரு நல்ல தீர்த்தத்தை நீங்க இங்க கொண்டு வந்து எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஆட்டவம்னா நீர் ஆட்டவம்னு அபிஷேகம் செய்யறதுக்கு அர்த்தம். உய்ய அப்படின்னா கடை தேரன்னு அர்த்தம். நாங்கெல்லாம் நல்லபடியாக கடை தேறுவதற்கு அப்படின்னு அர்த்தம். மை அதுன்னா மைனா கருப்பு, கருப்புன்னா குற்றம், தோஷம் இல்லாத, குற்றம் இல்லாத அப்படின்னு. செப்ப அப்படின்னு சொன்னாக்க கூரை. இந்த செப்பங்கிற வார்த்தை தமிழ் தான். தெலுங்குல கூட செப்பு அப்படிங்கிறா இல்லையா, செப்பு செப்பண்டி அப்படிங்கிறா இல்லையா, இது தமிழ்ல இருந்து வந்த வார்த்தை தான் அது. செப்ப அப்படின்னு கூரைன்னு அர்த்தம். இப்ப நம்ம 63வது பாட்டு பதம் பதமா பார்க்கணுமா? இல்ல, இதுவே பதம் பதமா பார்க்க. இந்த 62. ஆமா ஆமா 62 இப்ப நம்ம பதம் பதமா பார்த்துட்டு அதுக்கு மேல நம்ம போகணும் இல்லையா? சரி, வெரி குட். 262 வந்து ஐயா தலைவனே, ஐயனே, இலிங்க மூர்த்திக்கு இந்த சிவலிங்க பெருமானுக்கு ஆட்டவம்னா நீராட்டவும் திருமஞ்சனம் செய்யவும் அடியே மூழ்கி உய்யவும். நாங்க எல்லாரும் உன்னுடைய அடியவர்கள், நாங்கள்லாம் நீராடி நல்ல உய்வு பெறவும் கடை தேரவும் உலகத்தில் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தின் பொருட்டு கங்கை நதி, கங்கை ஆதி நதிகள், கங்கை போன்ற புனிதமான நீர்நிலைகள், அதாவது ஆறுகள் எதுவும் இங்க இல்லை. ஒரு மையறு தடாக நீரும் இல்லை. ஒரு குற்றமில்லாத, ஒரு கல்மஷம் இல்லாத சுத்தமான ஸ்படிகம் போல இருக்கக்கூடிய சுத்த ஸ்படிக சங்காசம்ங்கிறாங்க. அப்படி தூய்மையான ஸ்படிகம் போல இருக்கக்கூடியதான நீர்நிலைகளோட இங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு குற்றமில்லாத தடாக நீர்னு ஒண்ணு இருக்கானே இல்லை. ஒரு கோயிலுக்கும் புஷ்கரடின்னு இருக்கும், குளம் இருக்கும், அப்படி ஒண்ணு இருக்கான்னா இங்க எதுவுமே இல்லை. அப்படி இருமை பேரும் செய்ய, இருமைன்னா 2, இம்மை மறுமை ஆகிய இந்த ரெண்டுக்கும் அந்த இருமை பயன்கள் எழுத. இம்மையில் நன்மை தருவார்னு சொல்லி சிவனுக்கு ஒரு பேர் கூட உண்டு. அது மதுரையில ஒரு கோவில் இருக்கு, இம்மையில் மறுமை தருவார், நன்மை தருவார் கோவில்னு. அந்த கோவில் வந்து பரமேஸ்வரனும் பார்வதி, அதாவது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இந்த விக்கிரக ரூபமா அந்த கோவில்ல மொத்தம் இருப்பார். அதே வந்து மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில்ல சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமா இருப்பார். அப்படி இம்மை மறுமை ரெண்டுலையும் எங்களுக்கு நல்ல பயன்களை தருவதற்காக இங்க ஒரு நல்ல தீர்த்தம், ஒரு நல்ல குளம், நீர்நிலை ஒண்ணு நீங்க உண்டாக்கணும் அப்படின்னு செப்பலோடும் இந்த இடத்துல நல்ல தீர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு விண்ணப்பித்து கொண்டார். விண்ணப்பித்து கொண்ட உடனே அவர் என்ன சொன்னார்? சரி, அவ்வளவுதானே, இது என்ன, இது ஒரு பெரிய காரியமா, இது என்ன பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி. அவர் ரொம்ப சுலபம் இருக்கு, எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவார் இல்லையா. அவர் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வருவார். யார் என்ன கேட்பான்னு அவருக்கு தெரியும். அந்த கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாவே எப்பவுமே வந்துடுவார். இவர் என்ன கேட்கிறாருனாக்க, அவர் கேட்டா எனக்கு வந்து நல்ல நீர்நிலை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, சரின்னுட்டார். அவர் எப்படி பண்ண போறார்? அத்தகை இலிங்க மூர்த்திக்கு அடுத்த தென் கீழ் சாராக முத்தலை வேலையை வாங்கி நாட்டினான் முதுவார் கீண்டு பைத்தலை பாந்தல் வேந்தன் பாதலன் கீண்டு போய் என் கைத்தல பிரமன் அண்ட கடாகமும் கீண்ட வேள். இது கொஞ்சம் கடமுடான இருக்கக்கூடிய ஒரு பாட்டா இருக்கு. இந்த பாடலுக்கு வந்து என்ன ஒரு பொருள் அப்படிங்கிறத பார்த்துன்னு அப்புறம் பதம் பதமா பார்க்கலாம். சரி, நீங்கெல்லாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலை தானே வேணும், இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொற்பலிங்க பெருமாள் என்ன பண்ணார், அந்த எந்த இடமோ அந்த கோவில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தென்கிழக்கான பகுதியில
தென்கிழக்கு அப்படிங்கிறது வந்து வடகிழக்குன்றது ஈசானியம், தென்கிழக்குங்கிறது அக்னி மூலைன்னு நினைக்கிறேன். அந்த அக்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இப்ப இருக்கிறது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நேரு கிழக்க இருக்கும். அந்த இது அது தாமரை குளம், பொற்றாமரை குளம் சொல்றாரு, அதைத்தான் சொல்றாரு இவர். அப்பேற்பட்ட ஒரு தென்கிழக்கு பக்கத்துல தன்னுடைய சூலத்தால 3 தலையுடைய வேல் அப்படிங்கிற கையில இருக்க அந்த சூலத்தை எடுத்து ஒரு குத்து குத்தினாராம். அது என்ன படித்து அப்படின்னாக்க, அந்த சூலம் பழமையான இந்த பூலோகத்தையே ஒரு கிழிச்சுண்டு கீழே அப்படியே கிடுகிடுன்னு மேல போச்சு. பல படங்களை கொண்ட தலைகளை உடைய பாம்பரசனான ஆதிசேஷன் இருக்கான, ஆதிசேஷனுக்கு 1000 தலைன்னு சொல்லுவா இல்லையா, அப்பேற்பட்ட ஆதிசேஷன் இருக்கக்கூடிய பாதாள உலகத்தையும் கிழிச்சுண்டு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ண 8 கைகளை கொண்ட பிரம்மா, 4 தலைன்னா ஒரு தலைக்கு 2 கைன்னா 8 கை அப்படி அவருக்கு, அந்த பிரம்மாவுடைய உலகத்தையும் அப்படி ஒரு கிழிச்சுண்டு அப்படி போச்சாது. போன அப்புறம் என்ன ஆச்சுன்றது அடுத்த பாடல்ல அவர் சொல்றாரு. அப்படி கிழித்தது அப்படின்றதோட நிறுத்தி இந்த பார்த்துட்டு அடுத்த பாடலை நம்ம பார்க்க போறோம். அத்தகை அப்படின்னா அந்த தன்மையுடைய இலிங்க மூர்த்திக்கு, எத்தகைய லிங்கமூர்த்தி, எல்லோருக்கும் அருளை செய்யக்கூடிய அந்த லிங்க மூர்த்தி இருக்காரு, அவருக்கு அபிஷேகம் செய்ய வேணும்னு கேட்டாலே, அதனால அந்த லிங்கமூர்த்திக்கு சிவலிங்க பெருமானுக்கு அடுத்து தென்கீழ் சாராக அதுக்கு நேர் தென்கிழக்கு பக்கத்துல முத்தலை வேலை வாங்கி நாட்டினான். 3 தலைகளை உடைய 3 பிரிவுகளை உடைய திருசூலம் என்று சொல்லக்கூடிய வேல், அந்த சூலத்தை எடுத்து கீழே அப்படி ஊன்றினாராம். ஊன்றினோன்னு அவ்வேல், அந்த வேல் என்ன பண்ணிட்டு அவ்வேல் அந்த ஊன்றின உடனே அந்த சூலமானது முதுபார் கீண்டுன்னா கிழித்து, முதுபார்னா பழமையான, முதுமைன்னு ஓல்டுன்னு சொல்றோமோ இல்லையா, இங்க முதுமைன்னா ரொம்ப பழமையான புராதனமான அந்த பழமையான இந்த நில உலக இந்த பூலோகத்தை அப்படியே ஒரு கிழிச்சுட்டு அப்படி கீழே போச்சு. 3 தலையோட கீழே குச்சினோடனே அது என்ன பண்ணும், ஒரு பெரிய ஒரு கோடா கிழிச்சுன்னு தானே கீழே போகும், அப்படி கீழே போச்சு. பைத்தலை பாந்தல் வேந்தன், பைத்தலைனே பைகளை தலையாக கொண்ட பாதாள வேந்தன். பாம்புக்கு வந்து தலையில வந்து ஒரு பை இருக்குல்ல, விஷம் வச்சிருக்கனால விஷப்பையோடு கூடியது, அதுக்குன்னா பைத்தலை, பைன் நாகம் அப்படின்னு கூட சொல்ல. பைன் நாகம்னா விஷத்த பையாக கொண்ட நாகம். அதனுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இருக்கக்கூடிய பாந்தல்னா பாதாளம், அந்த பாதாளம் வரைக்கும் கீழே அந்த பாதாள லோகம் வரைக்கும் நீண்டு போய் அந்த பாதாள லோகத்தை கிழிச்சுட்டு போய் எண் கைத்தல பிரமன், எண்ணுன்னா 8 கைத்தலம் கைகளை உடைய பிரமன் அந்த பிரம்மதேவன் இருக்கானே, அவருடைய அண்ட கடாகமும் கீண்டது, அவருடைய சத்தியலோகத்திலே ஒரு கிழி கீழ்ச்சுண்டு அது போய் செஞ்சது. அவ்வளவு தூரம் போயிட்டான், அவ்வளவு நீண்டு போய் அந்த சூலமானது அப்படி ஒரு பராக்கிரமத்தோட அந்த வீரத்தோட போய் அப்படி அங்கங்க கீழ்ச்சுன்னு போய் எப்படி என்ன எல்லா இடத்துல கூடிய நல்ல புனித நீர்களும் அந்த வழியாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படி போச்சு. கீண்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து கிழித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அண்ட கடாகம் அப்படின்னா அண்ட கோலம், கடாகம்னா கோலம், அண்டம்னா பூமி, அண்டம்னா கோலம்னு சொல்றது உண்டு. அண்டம்னா முட்டைக்கு கூட அண்டம்னு பேரு இல்லையா, இந்த பிரம்மாண்டம், இது வந்து பூமிக்கு பிரம்மாண்டம்னு பேரு. மொத்த பிரம்மாண்டத்தினுடைய அந்த எல்லையை கிழிச்சுதுங்கிற இதேதான் இதுல இருக்கு, ஹலாஸ்யமா இதுலயும் புராணத்திலயும் இருக்கு அதேதான். ஆனா பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த பிருத்திவிங்கிறது இந்த என்டையர் 14 லோகமும் கொண்ட இந்த பிரம்மாண்டம், அது அண்டம். அந்த கீழே ஒரு இழுப்பு சட்டி மாதிரி இருக்கு, அது 2 இழுப்பு சட்டி கவுத்தா மாதிரி அப்படி இருக்கும்பா. அது தாண்டி வந்து அடுத்த ஆவரணமா ஜலம் இருக்கும். ஸோ இது போய் கிழிச்ச வேகத்துல அந்த ஆவரண ஜலம் இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அப்பு வந்து உள்ள வருது அப்படிம்பர். அதுலயும் அதே மாதிரிதான் சொல்றா. ஸோ சுத்தி அடுத்தது அப்பு இருக்கும், ஜலம் இருக்கும், அப்புறம் வாயு ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு லேயர் அக்னி, அதுக்கப்புறம் பிரகிருதி வரைக்கும் போறது, 7 லேயர்ஸ். இருக்கும். இந்த எக்ல எப்படி நமக்கு வந்து லேயர் லேயரா இருக்கோ அந்த மாதிரி ஒரு கர்ப்பப்பையில இருக்கிற மாதிரி இத சொல்றோம் இந்த பிரம்மாண்டத்தை.
அதான் சாராகன்னு அது ஒரு பக்கமாக, கிழக்கு தென்கிழக்கு பக்கமாக நாட்டினான் குத்தினான், முதுபார்ன தொன்மையான பழமையான பூமி, பாந்தல் வேந்தன பாம்புகளுக்கு அரசனான ஆதிசேஷன், அவன் இருக்கக்கூடிய பாதளம் அப்படின்னா பாதாளம், தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல பாத்தாள அப்படின்னு சொல்ற போது 7 அண்டங்கள் கீழே, பூகு புவகா சுவகா மகா ஜனகா தபகா சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் 2 7 14 லோகங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அண்டம் இல்லையா? அந்த அண்டத்தை எல்லாத்தையும் கிழிச்சுட்டு போச்சு அப்படின்னு அண்ட கடாகம்னு அண்ட கோலத்தினுடைய இந்த ஒரு முட்டை போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை இந்த கடைசி வரைக்கும் மேல வரைக்கும் அதோட கவர் வரைக்கும் கிழிச்சுன்னு போச்சு அப்படின்றத இந்த பாடல் சொன்னார். அடுத்த பாடல் 264 அவ்வழி புறம்பு சூழ்ந்து கிடந்து பேராடி ஊழி பௌவ நீரென்ன ஓங்க பாணியால் அமைத்து வேடி தெய்வம் நன்னீரை தூவி கலந்து மா தீர்த்தமாக்கி கைவை கபாலி நந்தி கணத்தினை நோக்கி கூறும் அப்படின்னு. அவ்வழி புறம்பு சூழ்ந்து கிடந்து பேர் ஆழி ஊழி பௌவ நீரென்ன ஓங்க பாணியால் அமைத்து வேணி தெய்வம் நன்னீரை தூவி கலந்து மா தீர்த்தமாக்கி கை வரை கபாலி நந்தி கணத்தினை நோக்கி கூறும். இப்ப ஓரளவுக்கு பதம் பிரிக்கும் போது நமக்கு இப்படிதான் இருக்குன்னு அர்த்தத்தை ஊகிக்க முடியாது. இதுல என்ன சொல்ல, இப்படி அந்த அண்டங்களை எல்லாம் அப்படியே புறத்தை சூழ்ந்து இருக்கக்கூடியதான் ஒரு பெரிய கடலே இருக்கான். நான் சொன்ன மாதிரி இதை சுத்தி தண்ணி இருக்கு, அந்த அண்டத்தை சுத்திங்கிற மாதிரி அதாங்க சொல்ல. இந்த மாதிரி அதனால அந்த அண்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய கடல் இருக்க, அது ஊழிக்கடல் போல மேல அப்படி அது அந்த கிழிச்ச உடனே அது வழியா அந்த கடல் நீரானது உள்ள வந்துதான் அப்படியே ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வடிகட்டி வந்த மாதிரி வந்தது. அது புறத்தை வெளியில சூழ்ந்து கிடந்த அந்த பெரிய புறக்கடல் இருக்கு, அது ஊழிக்கடல் போலன்னா பிரளய காலத்துல வரக்கூடிய அந்த ஜலத்தை போல அது மேலே எழ, அதை என்ன பண்ணான்னா தன்னுடைய திருக்கரத்தினாலே அடக்கி அவருடைய கையை காமிச்ச உடனே நின்றுட்டு அது விருஷா அப்படி ஓடி வந்தது, ஆவேசத்தோட வந்தது. அப்படி கையை காமிச்ச உடனே அது அதோடய நின்ன உடனே என்ன பண்ணார், அதோட தன்னோட சடையில இருந்த கங்கை நதியுடைய தெய்வ தண்ணீரையும் அதுல தெளிச்சாராம். எடுத்து கூட விடல. ஏற்கனவே ஒரு தடவை பகீரதனுக்காக விட்டார்ன்றது இதுக்கு அப்புறமா இருக்குமோ இல்ல அதுக்கு முன்னாடியே தெரியல. ஏன்னா தலையில கங்கையை வச்சுட்டு இருக்கான்றது பக்கமா பகீரதனுக்காக வந்ததா தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல இருந்து எடுத்து ஒரு சொட்டு எடுத்து கங்கை நீராக கீழே விட்டா அது பகீரதன் பின்னாடி போச்சோன்னு நம்ம பாக்குறோம். இங்க அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சாராம். ஏற்கனவே தண்ணி கீழே பாதாளத்துல இருந்து வந்துட்டு அது அந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் கவர்ந்திருக்கக்கூடிய அந்த கடல்ல இருந்து வந்த நீரானதுக்கு அது புனிதமான நீர் தான். அதை மேலும் புனிதமாக்கிறதுக்காக தன்னுடைய சடாமுடியிலிருந்து அந்த தெய்வ தண்ணீர் கங்கா நீர் இருக்க அதை கொஞ்சம் எடுத்து தெளிச்சாராம். தெளிச்ச உடனே மகா தீர்த்தம் ஆயிட்டான். அது எப்பேற்பட்ட புனிதம்னா அந்த தீர்த்தத்துக்கு ஈடா ஒன்னும் கிடையாதுன்ற அளவுக்கு அப்படி வந்துட்டான். யாரு பண்ணாத கையில் கபாலத்தை கையில கொண்ட சிவபெருமானவன் இதை பண்ணிட்டு அந்த நந்தி முதலான கண தேவர்களை எல்லாம் பார்த்து கணநாதரையும் பார்த்து அந்த கணங்களையும் கணநாதரான அந்த நந்தியையும் பார்த்து சொல்றாராம். என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பேராழி அப்படின்னா பெரிய கடல். ஆழின்னா ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆளான்னு கம்பர் சொல்றார் இல்லையா? கைகை சொன்னாலாம் ராமன் கிட்ட, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாடிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெங் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாய்ந்து இயம்பினன் அரசன் என்றாங்க. உங்க அப்பா ராஜா சொல்றாரு, அப்பா சொல்றான்னு சொல்ல ராஜா கட்டளை போட்டிருக்காரு. என்னன்னா நீ இங்க கடல் சூழ்ந்து அந்த உலகத்தை எல்லாம் பரதனையே ஆளணுமா. அப்ப நீ சடைகள் தாங்கி கூட தாழிரும் சடைகள் தாங்கி பூமியை தொடர அளவுக்கு தாழ்ந்து இருக்கக்கூடிய சடைகள்லாம் கனமான சடைகளை தாங்கி நீ காட்டுக்கு போயிடணும். இங்க இருக்கக்கூடாது, இந்த லோகத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது, காட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு புண்ணிய துறைகள்லாம் புண்ணிய நதிகள் ஆறு குளத்தெல்லாம் நீராடி தாங்கரும் தவம் மேற்கொண்ட பெரிய தபச பண்ணி அதுக்கப்புறம் 7 ஆண்டில் வா. சும்மா அவ்வளவுதான் 7 14 வருஷம் சொல்லலாம். 7 ஆண்டில் வா. இப்படி 7 14 வருஷம்
இதை நீ இருந்துட்டு காட்டுல இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி எம்பினன் அரசன் என்றாள். ராஜா சொன்னான். இதுல என்ன ஒரு கதை சொல்றானாக்க, ராமாயண காலத்துல 14 வருஷம் ஒருத்தர் வந்து நாட்டை விட்டு வெளியில வந்துட்டான்னா அப்புறம் அவளை சேர்த்துக்க கூடாது, அவளை பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்துருக்கு. துவாபர யுகத்துல 13 வருஷம் நாட்டை விட்டு வெளியில போயிட்டான்னா, அதனாலதான் வந்து 14 வருஷம் கைகை ராமனை காட்டுக்கு போன 13 வருஷம் 12 வருஷம் காட்டுல வாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசமாக துரியோதனன் வந்து சகுனி பேச்ச கேட்டு பாண்டவாளுக்கு விதிச்சான். அதுக்கப்புறம் வந்து இப்ப கலியுகத்துல எப்படி சொல்லுவா அப்படின்னாக்க, 12 வருஷம் ஒருத்தரை பார்க்கல காணும் இல்லைன்னா அவ இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அவ போயிட்டா அப்படின்னு சொல்லி சில பேர் எங்கேயோ காணும், எங்கேயோ ஓடி போயிட்டாலே என்ன பண்ணான்னு தெரியாது. அவ 12 வருஷம் வரல அப்படின்னா அவளுக்கு நம்ம சம்பிரதாய பிரகாரம் எல்லாம் அவள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுவா. அப்படி ஒருவேளை அவ திரும்பி வந்தாலும் சேர்த்துக்க மாட்டான், அவளை திரும்பி சேர்த்துக்க மாட்டா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. அதைத்தான் இங்க வந்து ஒரு இத்தனை வருஷம் இத்தனை கணக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு நமக்கு சம்பிரதாயங்கள்லாம் வச்சிருக்கா. இது பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய புனித நீராக இருக்கக்கூடியது ஆழின்றத சொல்ல வந்த போது நம்ம ஆழின்னா கடல்னு அர்த்தம். ஆழிசூழ் உலகம், அதான் இந்த உலகத்தை கம்பரே சொல்லிட்டார் அழகா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கம்பர் சொல்லியிருக்கார், ஆழிசூழ் உலகம்னு இந்த அண்டத்தை முழுக்க சூழ்ந்திருக்கக்கூடிய கடல் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த தெய்வ தண்ணீர், அந்த தண்ணீருக்கு இவர் தலையில இருந்து இருக்கக்கூடிய கங்கா நதியும் சேர்த்ததுனால அது இன்னும் ரொம்ப புனிதமான ஆயிடுச்சு. அந்த புனிதமான நீர் அப்படி அதை உண்டாக்கினோன்னு அது ஒரு குளமா, அந்த பொற்றாமரை குளமாக அதுல பொன்னாலாகிய தாமரைகள் பூக்க அந்த பொற்றாமரை குளத்தை காமிச்சிட்டு அப்ப பரமேஸ்வரன் சொல்ல போறார். என்ன சொல்ல போறார், இதுக்கு இந்த பிரதி பதார்த்தம் பார்த்துட்டு நம்ம மேல நம்ம போலாம். இது ஜஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு. இதே ஐடியாவை வந்து நீலகண்ட தீட்சிதர் வந்து அவருடைய சிவலீலா அர்ணவத்தில் சொல்கிறச்சு, தான் போட்ட அந்த சூலத்தினால உள்ளேருந்து குபுகுபுன்னு தண்ணி வெளில வந்தது, அது எப்படி இருக்குன்னுட்டு இப்படி குனிஞ்சு அவர் ஆச்சரியமாக பார்த்தாராம். சிவனே தாம் பண்ண காரியத்தை பார்த்து அவர் வந்து ஆச்சரியமாக பார்த்தப்போ கங்கை விழுந்துதான், தலையிலேருந்து கங்கை ஃப்ளோ ஆச்சான் உள்ள. அப்படி அதை வந்து ஒரு இவர் தெளிச்சா அப்படிங்கிற அவர் அப்படி பண்ணல, அவர் தலையை குனிஞ்சு கீழே ஆச்சரியமா பார்க்கும்போது அவர் தலையிலிருந்து தானாவே அந்த கங்கை நீர் சொட்டிட்டு அப்படிங்கிறார். கதைகள் ஒத்தத்தர் ஒரு மாதிரி அனுபவிக்கிறார் இல்லையா. இதெல்லாம் நம்ம 4 விதத்துல இருந்து கலந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. இவர் எப்படி சொல்றார், அவர் எப்படி சொல்றார். இதே கம்பர் சொன்னதையே வால்மீகி வேற விதமா சொல்லியிருப்பார் இல்லையா. ஆமா, அவன் ஒருத்தருடைய அவருடைய கவிகளுடைய ஒரு பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரே மாதிரியான சிந்தனையும் இருக்கு, அது சொல்ற விதம் வேற வேற விதமாகவும் இருக்கு. நமக்கு அதனால பலன், இதுல பயன் அடையறவா நாம தான், சந்தோஷம் நமக்கு தான் அந்த அனுகூலம் இல்லையா. கரெக்ட். ஆமா, இவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வழி புறம்பு சூழ்ந்து கிடந்த பேராய் ஊழி போவர் அவ்வழி, அந்த வழியாக, எந்த வழியாக இவருக்கு அந்த சூலத்தால கீழே கிழிச்சாரோ இல்லையோ அந்த வழியாக புறம்பு சூழ்ந்து கிடந்த பேராழி. புறம்பு இந்த அண்டத்தின் வெளியிலே சூழ்ந்து இருந்த அந்த கடல் இருக்க, அந்த கடல் இருக்கக்கூடிய அந்த பெரும் புறக்கடலில் இருந்து ஊழிப்பவ்வம் நீர் என்ன, அந்த ஊழி காலத்துல பழைய காலத்துல எப்படி கடல் நீர் பொங்கி வருமோ அது போல அந்த கடல் நீரானது அந்த கிழிச்சண்டு மேல வந்துதான் ஓங்க அப்படின்னா மேல ஓங்கி வர பாணியால் அமைத்து தன்னுடைய திருக்கலத்தினால அப்படியே ஸ்டாப் அப்படின்னு கைய காமிச்சாராம். தன்னுடைய திருக்கரம், பாணின்னா இங்க வந்து சம்ஸ்கிருத வார்த்தை தான் பாணி, அதையே இவர் யூஸ் பண்ற. பாணியால் அமைத்து கையால ஒரு கை காமிச்சார், நில்லு, ஸ்டாப், இதுக்கு மேல போகாத அப்படின்னு. இது மாதிரி வேற எங்கேயாவது சில சரித்திரத்துல கூட இருக்கும், அவர் கையை காமிச்சோன்னு நின்றுட்டு இல்ல. வைகையில கை வச்ச உடனே அது வந்தது, வந்து அடக்கினார். ரொம்ப ஒரு ஆவேசத்தோட அந்த நீர் பூமியை கிழிச்சுட்டு மேல வரும்போது புறக்கடலுக்குரிய நீரானது எல்லா அண்டங்களையும் பாதாளத்தையும் சத்தியலோகம் எல்லாத்தையும் கிழிச்சுட்டு அந்த பூமி வழியா மேல வரும்போது இவர் எங்க சூலத்தை வச்சாரோ அந்த இடத்து வழியா வரும்போது அது கை காமிச்சாராம், ஸ்டாப், இதுக்கு மேல போகாது. அது பாட்டு
மேல் வழிக்கு போச்சுன்னா ஊழி நீர் மாதிரி வந்து ஊழி காலத்து இது மாதிரி இருந்தா அழிஞ்சு போயிடுங்க, உலகமே அழிஞ்சு போயிடுங்க, பர்பஸே செலவாகாத. அதனால பாணியால் அமைச்சன கை காமிச்சா நின்று போயிடுறது. அது நின்ன உடனே அது அடங்கி அவருடைய திருக்கரத்தால அமைவன அமைத்து அப்படியே நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அது நின்ன உடனே வேணி. வேணின்னா இங்க வந்து வேணிக்கு சடைன்னு தான் பேரு. இன்னொன்னு திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த திரிவேணி சங்கமம்ன்றது அந்த இடத்துல வேணின்னா நீர் ஆறுன்னு கூட எடுத்துக்கலாம். அங்க கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்றும் சேரக்கூடிய அந்த பிரயாக இருக்க அந்த இடத்துக்கு வந்து வேணி திரிவேணி சங்கமம் சொல்றோம் இல்லையா. திரிவேணி 3 வேணிங்கிறதுக்கு தலைமுடி அப்படின்ற ஒரு பேர், சடாமுடி அப்படின்னு பேரு. அதாவது இங்க வந்து சிவபெருமானுடைய சடை முடியில இருந்து தெய்வ நல் நீரை தூவி கலந்து தெய்வத்தன்மை பொருந்திய புனிதமான புண்ணிய தீர்த்தமான அந்த கங்கையை அதுல இருந்து சில நீர் துளிகளை எல்லாம் தெளிச்சாலும் அதுல கலந்து. இதுல மொத்தத்தையும் கூட விடல, கங்கை பகீரதன் பின்னாடி போன மாதிரிலாம் விடலையாம். ஏன்னா அதெல்லாம் இந்த ஊர்ல இல்லைன்னு தானே எல்லாம் வருத்தத்தோட கேட்கிறோம். அந்த மாதிரி ஒரு கங்கா நீர்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு கேட்கும்போது கங்கை ஏற்கனவே பூமிக்கு வந்தாச்சுன்றது இல்லை நமக்கு தெரியறது இல்லையா. அவெல்லாம் வந்து எங்களுக்கு கங்கை மாதிரியோ மற்ற புனித மாதிரியோ புஷ்கரம்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு ஏரி குளம் மாதிரி அதில் இருக்கிற நீர் மாதிரியோ எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இங்க நீங்க ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு கேட்டதுனால தானே அவருக்கு வந்து சூலத்தால பூமியை கிழிச்சு இந்த தண்ணி வர வச்சார். அதுக்கு வந்து அது இன்னும் புனிதமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணா தலையில இருக்கிற கங்கைய தெளிச்சார். இன்னொரு எக்ஸாம்பிளா இது வந்து அவர் கீழே இருந்து இவ்வளவு ஆச்சரியமா கங்கை நீர் மாதிரி அப்படி பூமியில இருந்து அப்படி ஊத்து அப்படி வருது வேகமா, இவ்வளவு வேகமான ஒரு குடியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அது கூட கேட்கறதுக்கு தலையில கூட கங்கையில இருந்து நீர் கீழே சொட்டித்துன்றது அது ஒரு கவியினுடைய ஒரு அழகான ஒரு வியாக்கியானம், ரொம்ப நல்லா இருக்குது. உபமான ஒத்தத்துக்கு ஒரு மாதிரி தோன்றதுங்கச்ச நம்முடைய அதிர்ஷ்டம் அப்படி எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அந்த தெய்வ நல் நீரை தூவி தெளிச்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா தீர்த்தமாக்கி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப பெருமை வாய்ந்த பெரிய தீர்த்தம் ஆயிட்டான். ரொம்ப புனிதமான கங்கையில் புனிதமாய காவிரி கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்துல சொல்ற போது காவேரியை பத்தி சொல்லும்போது கங்கையில் புனிதமாய காவேரியா, கங்கையை விட புனிதமான காவேரி. ஏன்னா கங்கை யமுனை சரஸ்வதி மொத்தம் எல்லா நதிகளுமே காவேரியில வந்து ஏதோ ஒரு நாள்ல அவெல்லாம் கலந்து நீராடி போறாளாம். அப்படி அப்புறம் இது தவிர இன்னும் மற்ற எல்லாம் சேர்ந்து மகாமக குடத்துல கும்பகோணத்துல அவ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த குளத்துல வந்து தங்கி எல்லாரும் கலந்து அங்க ஒட்டுமொத்தமா வரா. அதனால அன்னைக்கு அங்க போய் அந்த மாசி மகம் 12 வருஷத்துக்கு ஒரு தரக்கூடிய அந்த மகாமகத்தை அன்னைக்கு அங்க போய் ஸ்நானம் பண்ண அதுக்கு கூட்டமான கூட்டம், லட்சம் ஜனங்கள் போய் அங்க பண்ணுவா. இப்ப நிறைய வசதிகள்லாம் பண்ணிருக்கா, சர்க்குலேட் பண்றா தண்ணி, ஏதோ பண்றா. அது மாதிரி புனிதமா ஆக்கிறதுக்காக தரையில எடுக்கக்கூடிய கங்கையில இருந்தும் சில சொட்டுக்களை போட்ட உடனே அதுல கொஞ்சம் அந்த தண்ணியை கலந்த உடனே அது பெரிய புனிதமான தீர்த்தம் ஆயிடுத்து. இதையெல்லாம் கைவரை கபாலி, கையில கபாலத்தை ஏந்தி இருக்கக்கூடிய கைவரை கபாலி. வரை கபாலின்னா கைத்தளத்துல கைவரை, இந்த கையில தன்னுடைய கையில, வரைன்னா மலைன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல கைனா பெரிய கையில அது கபாலத்தை ஏந்தி வச்சுன்னு இருக்காரு. அப்பேற்பட்ட இறைவனான அந்த பரமேஸ்வரனானவன் நந்தி கணத்தினை நோக்கி நந்தி தேவரையும் மற்ற சிவ கணங்களையும் பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு அவர்? இது 265வது பாடல்ல இன்ன தீர்த்தம் தன்னை, இந்தங்கிறது இன்னன்னு சொல்றாரு. இன்ன தீர்த்தம் தன்னை ஏனை பல தீர்த்தங்களுக்கு முன்னம் யார் இங்கு கண்ட முதன்மையால் ஆதி தீர்த்தம் என்னலாம், இனி உண்டாக்கும் தீர்த்தங்கள் எவைக்கும் மேலாய் மன்னலார் பரம தீர்த்தம் என பெயர் வழங்கலாகும். இந்த தீர்த்தம் தன்னை பெரிய
பெரிய புனிதமான ஒரு தீர்த்தம் அப்படின்னு பேர் வாங்கினதற்கு இதுல ஏனை பல தீர்த்தங்கட்கு இந்த ஏனை சுருக்கிருக்காரு. இதை விட மற்ற பல தீர்த்தங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நானே பண்ணிருக்கேன். அதை முன்னம் யாம் இங்கு கண்ட முதன்மையா நான் தான் முதல்ல இதை நான் பண்ணிருக்கேன். அதனால இது ஆதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இனிமே வரக்கூடிய எல்லா தீர்த்தங்களுக்கும் இது மேலானதாக எல்லாரும் கூறுவார்கள். இது பரம தீர்த்தம்னு பேர் இதுக்கு ஏற்படும். இத்தகைய மா தீர்த்தத்தை மற்ற பல தீர்த்தங்களுக்கு முன்னாடியே யான் இங்கே உண்டாக்கிய முதன்மையால் நான் எல்லா புனித தீர்த்தங்களுக்கும் முன்னாடியே நான் இதை பண்ணிட்டதுனால இது ஆதி தீர்த்தம் அப்படின்னு இதுக்கு பேர் வரும். இனிமே வரக்கூடிய எல்லா புனிதமான தீர்த்தங்கள் எல்லாத்துக்கும் மேலானதாக இது இருக்கிறதுனால இதுக்கு பரம தீர்த்தம் அப்படின்னு பேர். இத்தீர்த்தத்துக்கு இப்படி 2 பேர் வைக்கலாம். என்ன தீர்த்தம்னு பேர் வைக்கலாம்? ஆதி தீர்த்தம்னா எல்லாத்தையும் முதன்மையானது அப்படின்னும், பரம தீர்த்தம்னா எல்லாத்தையும் விட மேன்மையானது அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கலாம், அப்படி கூறப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல இன்ன மா தீர்த்தம் தன்னை, இந்த பெருமை வாய்ந்த பெரிய தீர்த்தமாகிய புனிதமான இந்த தீர்த்தம் இருக்க குளம், பொற்றாமரை குளம், ஏனை பல தீர்த்தங்களுக்கெல்லாம் பல வகையான பல தீர்த்தங்கள் எல்லாம் தோற்றுவிப்பதற்கு இனிமே தோன்றப்போற பல தீர்த்தங்களுக்கும் முன்னாடியே முதன்மையாகவே முன்பாகவே யாம் இங்கு கண்ட முதன்மையா நான் இங்க முதல்ல இங்க உண்டாக்கிய முதல்மையினால நான் தான் இப்ப பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல, இப்ப நான் தான் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறதுனால நாம் இவ்விடத்து உண்டாக்கிய முதன்மை ஆகினால் ஆதி தீர்த்தம் என்னலாம். இதை ஆதி தீர்த்தம்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் ஏற்பாடு பண்ணி இதை உண்டாக்கினால இது ஆதி தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இனிமே வரக்கூடிய யாராவது ஏற்படுத்தினான அந்த தீர்த்தங்கள் எவைக்கும் மேலாய் இனிமே வரக்கூடிய யார் உண்டாக்கினாலும் அந்த எல்லா தீர்த்தங்களுக்கும் உயர்வானதாக மல்லலால், இது மன்னல்னா அப்படி எல்லோரும் சொல்லப்படும் நிலைக்கு இது உயர்ந்து போகக்கூடியது. அதனால பரம தீர்த்தம் அப்படின்னு பேர் வாங்கலாம். இந்த பரம தீர்த்தம்ன்ற பேரும் இது வழங்கப்படலாம். வருங்காலத்துல இது ஆதி தீர்த்தம்னும் பரம தீர்த்தம் அப்படின்னு இதுக்கு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணுமே இந்த தீர்த்தத்துக்கு. மற்ற எல்லா தீர்த்தத்தை விட இது ஆதி தீர்த்தம் பரம தீர்த்தம் இது எல்லாமே ஓகே தான். ஆனா இதுக்கு மேல இதுக்கு ஏதாவது ஒரு பலன் ஒண்ணு, புனிதமான ஒரு இந்த தீர்த்தத்துக்கு ஒரு பயன் இருக்கணும் இல்லையோ. எதுக்குமே ஒரு பலன்னு ஒண்ணு சொல்லும் போது தானே, இப்ப பல ஸ்துதின்னு கூட சொல்லலாம். சில ஸ்துதிகள் எல்லாம் சொல்லும் போது இது சொல்றதுனால இது ஏக்க காலே பட்டே நித்தியம் அப்படின்லாம் வரிசையா வருது இல்லையா. ஒரு தடவை படிச்சா, 2 தடவை படிச்சா, 3 தடவை படிச்சா இது செல்வம்லாம் வரும், எதிரிகள்லாம் போயிடுவா அப்படின்னு இந்த மாதிரி பல ஆண்டுகள் வாழலாம் இப்படிலாம் சொல்றா இல்லையோ. என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும், கேட்டதுக்கு மேல கிடைக்கும்னு பல சுத்தி சொல்ற மாதிரி இந்த குளத்திலே இந்த நீர்நிலையிலே மூழ்கி குளித்து எழுந்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ற சொல்றார். மருட்கிட மூழ்கினோர் நன்மங்கலம் பெறலாம். நாமம் அருட்சிவ தீர்த்தமாகும். புன்னெறி அகற்றி உள்ளத்து இருட்கெட ஞானம் தன்னை இதழால் ஞான தீர்த்தம் தெருட்கதி தரலால் முக்தி தீர்த்தம் என்று இதற்கு நாமம். மருள் கெட மூழ்கினோர் நன்மங்கலம் பெறலால் நாமம் அருட்சிவ தீர்த்தம் ஆகும். புன்னெறி அகற்றி உள்ளத்து இருள் கெட ஞானம் தன்னை இதழால் ஞான தீர்த்தம் திருட்கதி தரலால் முக்தி தீர்த்தம் என்று இதற்கு நாமம். இந்த குளத்துக்கு ஆதி தீர்த்தம் பரம தீர்த்தம்னா இருக்கு. ஆனா இது வேற சில பேர் கூட வரப்போறது என்னன்னா, இந்த தீர்த்தத்துல மயக்கங்களை எல்லாம் அதுல மூழ்கி எழுந்து அந்த குளத்துல குளிச்சு எழுந்தான்னு சொன்னாக்க அவளுக்கு மங்களம்னா கிடைக்கும். எல்லா விதமான மங்களங்களும் தரும். அந்த தீர்த்தத்தை நீராடி எழுந்து வரவாளுக்கு எல்லா விதமான மங்களங்களும் பெருகும்.
அதுக்குனால அதுக்கு சிவ தீர்த்தம்னு பேர். ஏன்னா சிவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தீர்த்தம் இதுல மூழ்கி எழுவதனால எல்லாருமே புனிதம் ஆயிடுறதுனால கல்மஷங்கள்லாம் நீங்கி பாவங்கள்லாம் நீங்கி அதுல மூழ்கி எழுந்து வரும்போது அவளுக்கு வந்து எல்லா வித மங்களங்களும் ஏற்படுறதுனால இதுக்கு சிவ தீர்த்தம் பேர். அருள் சிவ தீர்த்தம், அருளை தரக்கூடிய சிவ தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேரு. மூழ்கி அதுல மூழ்கி வரவா எல்லாருக்குமே தீய வழிகளில் செல்வத்தை தடுத்து உள்ளத்திலே உள்ள அஞ்ஞானத்தை கெடுக்கும். இவாளுக்கு இந்த மூழ்கி எழுந்தோன்னா அவ மனசு கெட்டு போகாத புனிதம் ஆயிடுறது. அவ யாரையும் ஏமாற்றியோ மற்றவாட செல்வத்தை தடுத்து வாங்கியோ இன்னொருத்தரை வந்து வஞ்சனை செய்து தான் செல்வம் அடையதோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாமல் எந்தவித அஞ்ஞானமும் இல்லாமல் தூய்மையான மனதோட தெல்லிய அறிவை பெற்றவர்களாக ஆயிடுவேன். அப்புறம் வந்து பரம முக்திக்கு ஏதுவான ஞானத்தையும் இது தரும். அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஞான தீர்த்தம்னு பேரு, முக்தி தீர்த்தம் பேரு. நம்ம ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை ஆயிட்டான்னு சொல்ல அடுத்தது முக்தி தானே, திருப்பி பறக்கிறது இறக்கிறது கிடையாதுங்கனால இதுக்கு முக்தியை தரக்கூடியதுனால, பிறப்பு இருப்பிலிருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடியதுனால இதுக்கு முக்தி தீர்த்தம்னு பேரு. மருள் கெடன மயக்கம் தீர. மருள்னா நம்ம எதை பார்த்தாலும் நமக்கு வந்து அதுல ஒரு மயங்கி போய் இது வேணும் அது வேணும்னு நம்ம பேராட்சி நமக்கு வருது இல்லையா, மோகம் தழைத்து ஓங்கிறது இல்லையா, அதெல்லாம் தீரும்படியாக இந்த தீர்த்தம் நமக்கு அருளை பண்றது. அதனாலதான் அதுக்கு வந்து சிவன் அருள் தீர்த்தம், அதனால அருள் சிவ தீர்த்தம், அருளை தரக்கூடிய சிவ தீர்த்தம்னு பேரு அப்படின்னு சொன்னார். புன்னெறின தீய வழி, தீய நெறியில தீய பாதையில கெட்ட வழிகள்ல சேர்க்கக்கூடிய செல்வங்கள் அதெல்லாம் இல்லாம மற்றவாளை வஞ்சிக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் இல்லாத நம்மளை பண்ணிவிடுறதுனால நமக்கு நல்ல ஞானத்தை தந்தாலும் ஞான தீர்த்தம் அப்படின்னு பேரு. இருளை விளக்குவதனால அஜ்ஞானத்தை போக்குறதுனால ஞான தீர்த்தம்னும், நமக்கு முக்தியை தரனால முக்தி தீர்த்தம் அப்படின்னு பேர் இருக்கு. இதனுடைய பிரதி பதார்த்தம் பார்க்கும்போது மருள் கெட மயக்கம் தீர மூழ்கினோர், இதிலேயே மூழ்கி நீராடியவர்கள் நல் மங்களம் பெறலால் நல்ல நன்மைகள் எல்லாம் அடைவதனால நாமம் அருள் சிவ தீர்த்தம். இதுக்கு என்ன பேரு? அருளை உடைய சிவ தீர்த்தம் அப்படின்னு பேர். அருளை தருகிறது, நன்மைகள் எல்லாம் கொடுக்கிறது, எல்லா சமஸ்த சன்மங்களானி சத்துகமை எல்லா நல்லவைகளையும் நமக்கு தருவதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதோட நாமம் சிவ தீர்த்தம் ஆகும். சிவ தீர்த்தம் பேரு. புல்நெறி அகத்தி, புல் நெறி அகத்தி அப்படியே தீய வழிகளில் செல்லுதை தடுத்து நம்மள நல்வழிக்கு திருப்பி உள்ளத்து இருள் கெட, மனசுல கூடிய அஞ்ஞான இருள் கெடுமாறு நீங்குமாறு நமக்கு ஞானம் தன்னை, நமக்கு சிறந்த ஒரு அறிவை தெளிவை நமக்கு அந்த ஒளியை ஈதலால் கொடுக்கறதுனால நம்முடைய கல்மஷங்களை நீக்கி இருள் என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தை விலக்கி நமக்கு நன்மையை தரதுனால அருள் ஒளியை பெருக்கிறதுனால ஈதலால் கொடுப்பதனால ஞான தீர்த்தம், இதுக்கு ஞான தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேரு. தெருள் கதி தரலால், தெளிந்த, தெருள்னா தெளிந்த, கதி தரலால முக்தியை தருது, தெளிந்த முக்தியை தருவதனால நல்குவதாலே கொடுப்பதனால முக்தி தீர்த்தம் என்று, இது முக்தியை தரக்கூடிய தீர்த்தம், முக்தி தீர்த்தம் அப்படின்னு இதற்கு நாமம், இதுக்கு பெயர். இப்ப இவர் எத்தனை பேர் சொல்லிட்டாரு? 5 பேர் சொல்லிட்டாரு இதுக்கு இல்லையா. இந்த இதுக்கு வந்து 5 விதமான பேர் சொல்லியிருக்காரு. முதல்ல ஆதி தீர்த்தம்னர், முதல்ல தோன்றியதுனால ஆதி தீர்த்தம்னர். அப்புறம் ரொம்ப ஒரு பழமையானது, அது சிவனே உண்டு பண்ணது, எல்லா தீர்த்தங்களுக்கும் முதன்மையாக இருக்கிறதோட இல்லாம உயர்வாக இருக்கிறதுனால அதுக்கு பரம தீர்த்தம்னு பேரு அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா எல்லா விதமான செல்வங்களையும் நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியதுனால அதில் மூழ்கி எழுபவர்களுக்கு நல்ல மங்களங்கள் உண்டாகிறதுனால இதுக்கு வந்து ஒரு புனிதமான தீர்த்தம் அப்படின்ற பேர் வந்தது. அருள் சிவ தீர்த்தம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு. அதுக்கப்புறம் சிவ தீர்த்தத்துக்கு அப்புறம் இன்னொரு பேர் வந்தது. என்ன பேர் வந்தது? ஞான தீர்த்தம். ஏன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கசடுகளை எல்லாம் நீக்கி நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணால ஞான தீர்த்தம்னு அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் நமக்கு ஞானத்தை தந்து ஞானத்தின் மூலம் முக்தி பேரெல்லாம் சொல்லலாம். பக்தியினால நமக்கு முக்தி கிடைக்கும் சொல்றா இல்லையா, பக்தியினால ஞானம் வரும், ஞானத்தினால முக்தி வரும் அப்படின்றதானே நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகும் இல்லையா. சோ ஞானம் இருந்தாதான் முக்தி, ஞானம் வரலன்னா முக்தி கிடையாது. வெறும் பக்தி அப்படிங்கிற போது பக்தினால மாத்திரம் அடைய முடியுமான, பக்தி பண்ணணுன்றதுக்காக சொல்லியிருப்பான்.
பக்தி பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும் இல்லையா? கிராஜுவேஷன் முடிச்சாதான் போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கு மேல வந்து இது டாக்டரேட் ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா வேணும் போது, அதனால பக்தி ஒரு பேசிக் நாம சங்கீர்த்தனத்துல ஆரம்பிச்சு பக்தியில திளைச்சு போய் கடைசியில இந்த ஞானம் வந்து ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிற பாவம் நமக்கு வரும்போது தானே அந்த ஞானம் வந்தாதானே முக்தி. அதைத்தான் இங்க சொல்ற. இது முக்தியும் தரக்கூடியதுனால இந்த தீர்த்தத்துக்கு பொற்றாமரை குளத்துக்கு 5 விதமான பேர் அவர் சொல்லியிருக்கார். இந்த தீர்த்தத்தை வேற என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணினா என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கும், பேர்கள் கிடைக்கும்ன்றத நம்ம அடுத்த செஷன்ல நம்ம தொடர்ந்து மேல பார்த்துட்டு இருக்கோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.